சன்செட் வந்து சூப்பராக ஆகிட்டுருக்கு. சந்தோஷ் ஏதோ கை போட்டான், என்னன்னு தெரில. ஊத்துக்குழி வெண்ணன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த ஊத்துக்குழி அப்படின்ற ஒரு ஊருமே இங்கே தான் இருக்குது. நம்ம அது போகிறதுலாம் டைம் இல்லை, நம்ம நேராக போயினே இருக்கோம். மைசூருக்காக வரும்போதே மைசூர் பார்க்க வாங்க முடியாது வந்தவன் நான். எல்லாம் தூக்க கலக்கம். ஸோ காஃபியை போட்டு குடிக்காரன் சரக்கடிச்சிட்டு போதே ஆகிற மாதிரி நான் காஃபியை போட்டு ஓட்டின்னுக்கிறேன். அப்பா டவுன் வண்டி மாதிரி ஓட்டுறாங்க கைஸ். அப்படியே ஸ்னேக் மாரி வளைஞ்சு போயினே இருக்கிறாங்க. நைட் 9 மணிக்கு தான் போவோன்னு காட்டுது கூகுள் மாத்தாஜி. எப்படி வராங்க பார்த்தீங்களா? தட்ட தாராளமாக 50 கிலோமீட்டர் மைலேஜ். அந்த மலையோட இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஷேப்பு அப்படின்னா. ஆமாம், கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஊட்டியோட செக் போஸ்ட்டு கீழே இருக்க செக் போஸ்ட்டுக்கு வந்து தாண்டிட்டோம். ஏதோ சஸ்பிஷியஸான படத்தில் வர மாதிரி இருக்குது லொக்கேஷன்லாம். இது ஏர்பின் பண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம். 42 கிலோமீட்டர் ஏறிடலாம்டா. நான்ப்பா ஆரம்பிக்கலாமா ஊட்டி? காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா, யானைகள் கடக்கும் பகுதியாக நிலச்சரிவு பகுதின்னு போட்டிருக்கு. பட் ஸோ கொஞ்சம் காஷியஸாக போகணும். அதே போல் சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் கேஸ் போட்டிருக்கேன், போட்டே எனக்கு செம்மையாக குளிருது. பட்டு கோவிந்தா பின்னாடி நடிக்கிற காட்டுறதுக்கா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி த குயின் ஆஃப் ஹில்ஸ். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம பெருந்துறையெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ தாண்டி இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக இப்படி லெஃப்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறையெல்லாம் தாண்டி ஒரு பிரேக் எடுத்தோம். கோப்ரோ நான் ஆன் பண்ணல பெருசாக, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டி ஹைவேஸ்லாம் எதுவும் காட்டுற மாதிரி இல்லை. இப்போ ஏன் ஆன் பண்ணேன்னா சன்செட் வந்து சூப்பராக ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே சன்செட் ரசிச்சுட்டே அப்படியே வண்டி ஓட்டலாம், அப்படியே உங்களுக்கும் காட்டலான்ட்டு ஆன் பண்ணேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. நான் வந்து அங்கேருந்து சேலம்லேருந்து வண்டி எடுத்து ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு நம்ம வந்து பிரேக் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிட்ட ஓட்டிட்டு அப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கோம். இங்கேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது இன்னும் நம்ம ரூமுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கே மேப் போட்டு பார்த்தாச்சு, ஒரு 97 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 ஹவர்ஸ் ரைடு காட்டுது. 3 ஹவர்ஸ்லாம் ஆகாது, போயிடலாம். ரோடு ஏன்னா சூப்பராக இருக்குது. காட் ரோட்ஸில் தான் மேபி டைம் ஆனால் ஆகும், மற்றபடி இந்த ரோடு ஈஸியாக ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் ஏதோ கை போட்டான், என்னன்னு தெரில. ஒரு ஆள் லெஃப்ட்டு திரும்பணுமோ, மேபி இருக்கலாம். கைஸ் 97 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறது. இந்தா இல்லை பார்த்துட்டேன். சடனாக நிறுத்த முடியாதா? பின்னாடி இருக்கிற வண்டி நம்மள இஷ்டானா? சடனாக நிறுத்துன்றத சடனாக எப்படி நிறுத்த முடியும்? ஹைவேலலாம் அப்படிலாம் நிறுத்தவே முடியாது. என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஒரு 100 மீட்டர் போய் தான் நிறுத்த முடியும். இது என்ன லோக்கல் ரோடா இது பட்டு நிறுத்தத்துக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் சொன்னேன்ல, திருப்பூர் தான் இது. ஸோ தட் இந்த காட்டன் பனியன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ஏன்னா இங்கே தான் மேனுஃபேக்சரிங்க. ஸோ அது வந்து சீப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் ஊத்துக்குழி வெண்ணன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த ஊத்துக்குழி அப்படின்ற ஒரு ஊருமே இங்கே தான் இருக்குது. அவினாஷின்னு இருக்குது, அது எதுக்கு ஃபேமஸ்ன்னு தெரில. பட் அந்த ஊத்துக்குழி வெண்ணெய் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து இங்கே தான் இருக்குது போல். பார்த்தேன் போர்டு, பட் வந்துட்டு நம்ம அது போகிறதுலாம் டைம் இல்லை, நம்ம நேராக போயினே இருக்கோம். மைசூருக்காக வரும்போதே மைசூர் பார்க்க வாங்க முடியாது வந்தவன் நான். என்ன பண்ணுறதுங்க, ஆனால் மைசூர் மசால் தோசை சாப்பிட்டோம், அது வண்டி சாப்பிட்டோம். பட்டு இது வாங்கல. திருப்பூர் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் 18 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. மேபி அது சரௌண்டிங் போல், இது திருப்பூரோட சரௌண்டிங் மேபி.
ஆனால் போர்டு வந்து கொச்சின் 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 கொச்சின். ஒரு போர்டு கூட நான் இன்ன வரைக்கும் ஊட்டின்னு ஒரு போர்டு பார்க்கல. மேபி மேட்டுப்பாளையம் போனால் தான் அங்கே பார்க்க முடியும் போல இருக்குது. நாங்கள் போகிற ஊருக்கு இது சொல்லுங்கடானா போகாத ஊருக்கெல்லாம் போர்டு வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் போகிற ஊருக்கு போர்டு எங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்க அழகாக இருக்குது, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இந்த சைடு வந்தாலே தாங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் சைடு வந்துட்டாலே அழகாக நெற்பயிர், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, எல்லா தோப்பும் இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். விவசாயம் தான் ஃபுல்லாக இந்த சைடு. மெயினு இளநீ பொள்ளாச்சி சைடு எல்லாமே எல்லாம் விளைவிக்கிறது இந்த சைடு தான். ஸோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இப்போ இதெல்லாம் ஃபேமஸாக, பட் வந்துட்டு நம்ம ஊர் சைடில் இருக்க மாதிரி இந்த ப்ரௌனி அது இதுன்ட்டு இந்த ஜங்க்கு தான் வந்து இப்போ எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுதான் பசங்கள்லாம் விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அன்ஹெல்தி. பட் என்றைக்கோ ஒரு நாள்னால் ஓகே, பட்டு எப்போ வெளியே போனாலுமே அதை தான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் வந்து ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடியே நம்ம சாப்பிட்றதே ஹெல்தி கிடையாது, அதுலேயுமே அன்ஹெல்தியாக சாப்பிட்டோன்னா என்ன சொல்ல. ஆனால் இப்போ வந்துட்டு சில பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே பழக்கிறாங்க. பட் எப்படியோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும், அதுதான் என்னோடய இது. நீ ஏன்டா ஹெல்த்தியெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, ஏடா நான் கைஸ் நான் இருங்க அந்த டாபிக் நான் அப்புறம் வரேன். ஊட்டி 99 கிலோமீட்டர், ஊட்டி 99 கிலோமீட்டர், சூப்பர் சூப்பர். இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம் ஓட்டுன்னு வரோம், ஊட்டி ஒரு போர்டு இல்லை, நாங்கள் போகிற ஊருக்கு போர்டு இல்லைன்னு கதைட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக போர்டு வந்து விட்டது. நான் என்ன பேசணும் அதுமாரி. நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை வந்துட்டு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கோ அப்படிலாம் எதுவும் இல்லை. ரெகுலராக ஜிம் போவேன், ப்ராப்பராக டயட் இருப்பேன், அவ்வளோதான். அப்படி இருந்து நானுமே கொஞ்சம் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா கொஞ்சம் ஃபேட் லாஸ் பண்ணி மசிலும் கொஞ்சம் பில்ட் பண்ணேன். அது 1 இயர் டேக்ஸ் 1 இயர். பட் அது வந்து ஃபைனல் கோலாக அப்படின்னா இல்லை, ஃபைனல் கோல் வந்து வேறு. ஸோ அதை நோக்கி நான் ஓடினுக்கிறேன், பார்ப்போம். அதுதான் ஏன் சொல்ல வந்தேன்னா, நானுமே அந்த மாதிரிலாம் தான் இருந்தேன். ஏன் கண்டதை தின்னுட்டு என்ன எதுன்னே தெரியாமல் அப்படி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து ஏன் இவ்வளோ ரொம்ப நம்ம ஒபீஸ் ஆகிட்டே போகிறோம், ஸோ வாட்ஸ் த ரீசன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது சில பல மேட்டர்லாம் தெரிய வந்துச்சு ஃபிட்னஸை பற்றி. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கற்றுனதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என் உடம்புல நானே. இட் கிவ்ஸ் த ரிசல்ட். ஓகே, ஸோ அதனால் இப்படி இருக்கிறது நல்லா தான் இருக்குது. பட் வந்து நமக்கு வந்து எதனா ஒன்று தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னா உடம்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலுமே வந்து ஆனால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உடம்பு. இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ என்ன கேட்பாங்க, நான்லாம் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகிறது என்னால் விட முடியலையே. இன்னொரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன் நம்ம சேனல்லையே, ப்ரோ எஃப்ஜிலலாம் போகாதீங்க ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வந்துடும். இல்லை எனக்கு புரியல, ஆளுக்கு R15 KTM RCன்னு போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வரா ஸ்பைனல் கார்டு இஷ்யூ எனக்கு வரப்போகுது. அதுதான் எனக்கு கேள்விக்குறி. சிரிப்பாக தான் இருந்துச்சு. அதை கமெண்ட் ஒன்றும் ரிப்ளை கூட பண்ணல. அது மாதிரி எனக்கு இதில் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணுறது எல்லாமே 600 கிலோமீட்டர்ஸ் ரைடு தான். ஸோ அதனால் எனக்கு பெருசாக எதுவும் இஷ்யூலாம் வந்ததில்லை ப்ரோ. அது இல்லாமல் நான் ஜிம் போகிறேன், உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நமக்குலாம் அந்த இஷ்யூலாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஃபிட்டாக இருங்க. சீட் மீல் எப்போ ஒன்றுமே எடுத்துக்கலாம், பட் எப்பயுமே சீட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி உங்களை சீட் பண்ணுறோம். ஓகே, கம்மிங் டு த ட்ராவலிங் திங். நம்ம வந்து போய்கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம் அந்த 99 போர்டு பார்த்து. மெயினாக கேமரா ஆன் பண்ணதே சன்செட் பார்க்கலாம், சரியான சன்செட்டை. ஏன்னா காலையிலேருந்து அடித்த சன் இப்போ தான் அதுக்கு ரெஸ்ட்டு போகுது. இப்போ தான் அது வீட்டுக்கு போகுது. என்ன வெயில் இன்னைக்கு, எப்பா அவ்வளோ வெயில்.
ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி சமோசா வச்சா ஓட்டிட்டாங்க. இங்கே 2வது பிரேக் எடுத்துன்னு சொன்னேன்ல, பெருந்துறை தாண்டி அங்கேயுமே வெறும் காஃபி சமோசா தான். எல்லாம் தூக்க கலக்கம். ஸோ காஃபியை போட்டு குடிக்காரன் சரக்கடிச்சிட்டு போதே ஆகிற மாதிரி நான் காஃபியை போட்டு தூங்காதரா பிரகாஷ்ராஜ் தூங்காத அந்தமாரி ஓட்டின்னுக்கிறேன். ஏன்னு தெரில, நேற்று தூக்கமே வரல. என்னத்த சொல்ல. இப்போ வந்து ஊட்டி 96 கிலோமீட்டர்ஸ் ரைட் எடுக்கணும். ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே 96 போட்டுக்குது, இங்கே 91 போட்டுக்குது, இங்கே 91 போட்டுருக்குது. நான் எதை தான் கணக்கு எடுத்துக்க. ரொம்ப மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்குது கைஸ். மேட்டுப்பாளையம் அந்த ரைட்டு இதெல்லாம் திரும்புதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி திரும்புது, அதுக்குள்ளார நம்ம திரும்பிடணும். இல்லைனா இந்த வண்டியை போய் சைடு வாங்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும். அவ்வளோதான் கைஸ், ஊட்டிக்கிட்டே வந்துட்டோம். இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோடு தான். அதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஏர்பின் பெண்டெலாம் கை வந்த கலை போட்டு போய் நேரலாம். மேட்டுப்பாளையம் வழியாக தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து அட்டையாம்பாளையம் ஆமாங்க. இது வந்து அவினாசி தான், அட்டையாம்பாளையம் போட்டிருக்கு. ஒவ்வொரு போர்டில் ஒன்று போட்டிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோடு, அட்டையாம்பாளையம் இந்த ஏரியா பேர். பெட்ரோல் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். டவுன் ஆயிடுச்சு, 2 பாயிண்ட் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போட்டு ஓட்டிட்டு போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஏறும் போது அதுக்குள்ளே போட்டுடலாம். போயிடும், பட் அங்கேருந்து காலைல எடுக்கும்போது பெட்ரோலுக்கு போய் நிற்கணும். அது சாட்டர்டே சண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போகும்போதே போயிட்டா இட்ஸ் அ குட் திங். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி எடுத்தோமா நம்ம பாட்டு சுற்றிட்டே கிடக்கலாம். பெட்ரோலுக்குலாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ரோடு வந்து அங்கேயோட குட் ரோடு முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் பேட்ச் ஆகுது. இதில் எங்கே நான் அவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறது? அதனால தான் கூகுள் மேப் 100 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் காட்டுச்சா. அருமை. இது பாருங்கள், இவ்வளோ தான் ஓட்ட முடியுது. என்னத்த பண்ண, ரோடு அந்த லட்சத்தில் இருக்குது. ஹைவேஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கனெக்டிங் ரோடெலாம் கொஞ்சம் டம்மியாக இருக்குது. இதையும் கொஞ்சம் போட்டாங்கன்னா நமக்கு ஜாலியாக இருக்கும். சல்லுன்னு போகலாம். ஓகே காய்ஸ், வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், சூப்பராக சன் வந்து செட் ஆகிட்டுருக்கு. வித் த பியூட்டிஃபுல் சன்செட். கரெக்டாக இப்போ தான் தினமாரிலாம் வந்து மாசிக்குது. ஷிட் இருங்க, இப்போ காட்டுறேன். அதாவது அழகாக சன்செட் ஆகிட்டுருக்கு. இனிய மாலை பொழுதினில் வந்து ஜம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்குது எதுவும் தெரில. ரோடும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. 60 தான் மேக்ஸிமம் போக முடியுது. 40 to 60 அப்படி தான் ஓட்ட முடியுது. அது இல்லாமல் ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஐ திங்க் கிரவுண்டு பாருங்க மயானமாக இருக்குது. நம்ம ஊர்லாம் இப்படி ஒரு கிரவுண்டை பார்த்தாங்க போடுறா, ஒரு ஃப்ளாட்டை போடுறா, மசிமோ குசிமோ பேரை விடா அப்படின்னு போட்டுருவாங்க. பக்கத்தில் ஒரு 2 இது சூப்பர் மார்க்கெட்டு, அப்படியே ஒரு 2 ட்ரெஸ்ஸு கடை, ஒரு ஸ்கூலு, ஒரு ஹாஸ்பிட்டலு, அவ்வளோதான் போட்டு முடிச்சு விட்ருவாங்க. எல்லாத்தையும் விட்டால் காலேஜும் கட்டுருவாங்க. கேட்டால் அதுக்கப்புறம் அது சிட்டின்ட்டுருவாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் ஏற்றிடுவாங்க. எல்லாம் வந்து பைய பிடிச்சிட்டான் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. இதுமாரி சடன்லாம் ஊர் உள்ள வந்து வராங்க ஆளுங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியல. ரோடு காலியாக இருந்தாலுமே கொஞ்சம் கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி அப்படி தான் ஓட்டுவோம். பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. சுத்தமாக முடியல கைஸ். சரியான தூக்கம் கண்ணிலே நிற்கிது. போய் படுத்தனா அவ்வளோதான், நான் மட்டையாயிருவேன், தூங்கிடுவேன், அப்படியே தூங்கிடுவேன். சாப்பிட்டுனான்னு கூட டவுட்டு தான். பாரத் பங்க் அங்கங்கே இருக்குது. நமக்கு வேணுன்னும் போது இருக்குமா தெரில. 500 ஓடுது. அது தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் கைஸ். 500 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட
இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டணும். 50 இல்லை, ஒரு 67 ஓட்டணும்னு நினைக்கிறேன். சன் பாருங்கள் சும்மா சூப்பராக நல்லா கொழு கொழுன்ட்டு எல்லாம் ஆரஞ்சிஷாக இருக்கான் அல்ல. அப்பா டவுன் வண்டி மாதிரி ஓட்டுறாங்க கைஸ். ஃபுல்லாக பயங்கரமாக ஓட்டுறாங்க பஸ் டிரைவர்லாம். அப்படியே ஸ்னேக் மாரி வளைஞ்சு போயினே இருக்கிறாங்க. பழக்கம் அவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட ரூட்டாக இருக்கும். நம்ம பிள்ளைங்கள ஆளை காணும். சந்தோஷம் எங்கே போனான்னு தெரில தலைவன். பின்னாடி தான் வந்துட்டுருக்கானுங்க, அது மட்டும் தெரியும். பொறுமையாக வருவானுங்க, வரட்டும். நம்ம அப்படியே முன்னாடி போயினே இருப்போம். ஏன்னா சுத்தமாக ஓட முடியல. கம்முன்னு ரூமுக்கு போயிட்டுனா கூட ரூம் செக்இன் வாங்கிட்டு கம்முன்னு படுத்துருவோம். அவங்க வரட்டும். சுத்தமாக முடியல கைஸ். இன்னும் தாராளமாக ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டணும் இன்னுமே. இப்போ ஏதாவது காட் ரோட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே இன்னும் டைம் எடுக்கும் நிறைய ஏறும் போது. சரி இந்த ரோடாவது முடிச்சு விட்டுறலாம் டக்குன்னு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கடியாக தான் இருக்குது. இதுக்கு வால்பாறையே மேலே போல். வால்பாறையாக கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இதுமாரி ஊர் உள்ள போவோம். ஒரு 20-30 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹைவே வந்து கனெக்ட் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா போயினே இருக்குது 100 கிலோமீட்டர் கிட்ட. இப்படியே போய் கனெக்ட் ஆகும் போல். என்னத்தை சொல்ல. சூரியன் பாருங்களேன், இப்போ பாருங்களேன் காட்டுறோம் உங்களுக்கு. இருங்க இப்போ காட்டுறோம் பாருங்கள். ஐயோ கரெக்டாக வீடாக மாறிச்சு. அங்கே பாருங்கள் அப்படியே சும்மா தகன்னு இருக்காப்புல ஆள். சரியான சன்செட் இன்னைக்கு நடந்ததுலே உருப்படியான ஒரு விஷயம்னா, ஒன்று முருகரை பார்த்தது, இன்னொன்று சூரிய அஸ்தமனம். இது காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கமாகி போச்சு. என்னடா சிக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. கோபுரோ பேட்ரி லாக் பண்ணே இருக்கும்போது காலியாகி போச்சு. அது ஒரு சிக்கமாக இல்லை, அதுவும் சிக்கம் இல்லை. என்ன சிக்கலா ஆக்சுவலி ரோடு வந்து செமக்கு மோசமாக இருக்குது. 40 மேலே வண்டி ஓட்ட முடியல. இதனால நிறைய டிராஃபிக்காகவும் இருக்குது. இதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைடோட டைம் எகிருது. நைட் 9 மணிக்கு தான் போவோன்னு காட்டுது கூகுள் மாத்தாஜி. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இல்லைனா ஹில் ஸ்டேஷனில் ஏறிட்டு கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணுறதுங்க, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஊட்டி ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போவோம். ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போல். ஓகே, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரைட்டு திரும்பணும். ஓகே, சந்தோஷம் சொன்னால் 3 ஹவர் காட்டுது மச்சான். இப்போ தான் மச்சான் புரியுது 3 ஹவர் ஏன் காட்டுதுன்ட்டு. ரோடு இப்படிதாடா அப்படின்ட்டான். அதுக்கேற்ற மாதிரியே தான் இருக்குது ரோடு. இதை பாருங்க 28 இப்படிலாம் ஓட்டினா நான் இனி போய் சேர்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம பைக்கில் வேறு பெட்ரோல் கொஞ்சம் இப்போ பாருங்க துடிக்குதா, எதுவுமே இல்லைன்னு காட்டுதா. இப்போ பாருங்கள் மேஜிக்கு 1 பாயிண்ட்டா 2 பாயிண்ட்டு காட்டுது. நம்ம பைக்கோட பக் வந்து நமக்கு தான் தெரியும். வண்டி நிறுத்திட்டு எடுத்தால் பெட்ரோல் இல்லைன்னு காட்டும். அப்புறம் வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் பண்ணி போட்டோம்னா அப்படியே எவ்வளோ பெட்ரோலுக்கு தான் கரெக்டாக காமிச்சிடும். இது ஒன்று மட்டும் தான் இந்த வண்டியில் இஷ்யூ. மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்கும். நைட்டு 9 மணி தான் போகணுன்னு காட்டுதான். 8:48க்குன்றான். டேய் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு 7 மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா என்னத்த சொல்லங்க, வெறுப்பாக இருக்குது. 70 கிலோமீட்டருக்கு தான் இன்றைக்கி ஓட்டி முடிச்சு நம்ம இன்றைக்கி ரூமுக்கு போய் தூங்கி எப்பா சாப்பிட்ணும். இது வேறு சாப்பாடு வேறு காலியிடும். ஐயோ குழம்பு விட்டாங்கடா என்ன சென்னையில் இருந்தவனே கூட்டின்னு வந்து ஊட்டிக்கு. கோயில் போனது தான் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம டக்குன்னு வந்துருக்கலாம். அது ஒன்று தான் விஷயம். இல்லைனா நேற்றுக்கு நம்ம 6 மணியா, இப்போது தாராளமாக நம்ம 4 மணிக்கே இங்கே இருந்துருக்கலாம். மேக்ஸிமம் 5 மணிக்கே இங்கே இருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படிலாம் ஏறுறானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிள்ளைங்கள ஆன் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், நம்ம பிள்ளைங்கள ஆன் பண்ணி விட்டு ஓட்டணும். அப்போ தான் கம்முன்னு இருப்பானுங்க.
நம்ம பிள்ளைங்க ஆன் ஆகிட்டானுங்க பார்த்தீங்களா. மஞ்சா கலர் இப்போதைக்கு போதும், ஜஸ்ட்டு வண்டி வருதுன்னு தெரிஞ்சால் போதும். ஒயிட் வந்து நம்ம நைட் ஆனால் போட்டுப்போம், இருட்டாயிடுச்சுன்னா, ஃபுல் இருட்டாயிடுச்சுன்னா. கைஸ் இப்போ கொஞ்சம் ரோடு பரவாயில்ல கைஸ், முன்ன இருந்ததுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் 60லேயாவது போகிற மாதிரி இது. அங்கே ஒரு 20-30 போயிட்டு இருந்தேன், இப்போது ஓகே. இன்னும் மேட்டுப்பாளையமே வரல, மேட்டுப்பாளையம் நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு தாராளமாக 60 கிலோமீட்டர் இருக்கும், 60-65 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு இப்போ நல்லா இருக்குது கைஸ். நம்ம என்ன பண்ணோம், இப்படி ரோடு இருக்கும்போது அழகாக 70-80 சல்லுன்னு ஓட்டின்னு போயிடணும். ஏன்னா இப்போ இதில் பாருங்கள், 2 சைடுமே லைட் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் இருந்தாலுமே அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. அது இல்லாமல் டிவைடரும் இல்லை. ஸோ வந்துட்டு எதிரில் வர வண்டியோட வெளிச்சம் வந்து கண்ணை ரொம்ப இது பண்ணும். ஏன் இதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி என் கண் தூங்காமல் வந்து ரெட்டிஷாக இப்போ கிடக்கு. இப்போ இதில் கண்ணெலாம் ஸ்ட்ரெயின் பண்ண சுத்தமாக விரும்பலை. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணுறது எனக்கு சேஃபு. எப்படி வராங்க பார்த்தீங்களா. எதில் கார் வந்தால் என்ன பண்ணுவான், பைக் வரவே அப்படியே இது பண்ணிட்டேன். அதெல்லாம் என்ன கேட்குறதுன்னு தெரில. அருவாங்கண்ணா இருக்குதா, அருவுன்றது இல்லையான்னு தெரில. வண்டி வராதப்போ ஏறலாம், எதில் வண்டி வருது அப்பயும் ஸ்லோ டவுன் பண்ணி பின்னாடி போக மாட்டான். கைஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேறேன், நம்ம அந்த முருகன் டெம்பிள் போனோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டி நான் கழட்டி வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மாதிரி இந்த சைடில் இப்போ வெளில பார்த்தீங்களா, அது வந்து காணாமல் போயிடுச்சு. எங்கே காணாமல் போச்சு, எப்போ காணாமல் போச்சுன்னு எனக்கே தெரில. கழட்டி விழுந்துட்டு வெறும் அந்த இது மட்டும் நாப்பு மட்டும் ஒட்டின்னு இருந்துச்சு. கழட்டி விழல, உடஞ்சி விழுந்துட்டுக்குது. எப்படி உடஞ்சிது என்ன கதைனே தெரில எனக்கு. ஒன்றா நடக்கு, என்னத்த சொல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்னஸ் வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்குது, லைட்டாக அப்படியே மைல்டாக ஏறுது சில்னஸ்ஸு. நான் இப்போ எனக்கு ஐபிஎம் இருக்குது ஒயிட்டு, என் ஃபாக் லேம்ப் இருக்குல்ல, நம்ம ஃபாக் லேம்பில் வந்து ஐபிஎம் லைட்டு ஒயிட் இருக்கும். அது அடித்தா டேரெக்டாக கண்ணுக்கே அடிக்கும். இப்போ அது போட வேணாம், சரி எதுக்கு அவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளாம் எதுக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னு நான் கம்முன்னு இருக்கேன். என்னையும் நோண்டினே இருக்கிறாங்க, ஏறி வந்துன்னே இருக்காங்க. இன்னொரு வாட்டி அவனா ஏறட்டும், தூக்கி கண்ணிலே அடிச்சிட வேண்டியதான் லைட்டை, சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு. ஓரளவுக்கு தான் அப்புறம் எல்லாமே, சும்மாலாம் நோண்டக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்குது. போகணா கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு 1000 ருபீஸ் கிட்டத்தட்ட போட்டோம், ஒரு 19 ருபீஸ் கம்மி 1000க்கு, எக்ஸாக்ட்லி 981க்கு போட்டிருக்கோம். ஓடின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட, தாராளமாக 50 கிலோமீட்டர் மைலேஜ் இந்த வாட்டி, ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, மைலேஜ் நல்லா வந்திருக்கு. ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை, போக வேண்டியதான். இனிமேல் பெட்ரோலுக்கு பஞ்சம் இல்லை, ஜாலியாக ஓட்ட வேண்டியதான். இதோட ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது காலி ஆச்சுன்னா போட்டுக்கலாம். பேமெண்ட் இஷ்யூ ஆச்சு இல்லை கைஸ், அது வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பேங்க்கு டிஎம்பி அக்கௌண்ட் வச்சுருந்தேன், அந்த அக்கௌண்ட் ஏதோ இஷ்யூ ஆகிருக்கு. அதே ஹெச்டிஎஃப்சியில் போட்ட உடனே போயிடுச்சு பேமெண்ட்டு. அதுவும் ப்ராசஸிங்கில் இருந்துச்சு எனக்கு, அது ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பெட்ரோல் பங்கு திருப்பியும் தேடி வந்து வரும்போது நம்ம பந்திப்பூர் போகலான்னு இருந்தோம், அதெல்லாம் கேன்சல் ஆகி திரும்பி இந்த சைடு வர மாதிரி ஆகிட போகுது, அதெல்லாம் இஷ்யூ ஆக போகுது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை ஆகலை. பேடிஎம்லேயே பார்க்கணும், பேடிஎம்மில் வந்து அது அழகாக காட்டிடுது இந்த பேங்க் உனக்கு வந்து இப்போ பிரச்சனையாக்குதுரா யூபிஐ அப்படின்ட்டு. கூகுள் பேல ஒன்றும் காட்ட மாட்டேங்குது, அப்படியே அப்போ போய் ஆகுது ப்ராசஸிங்லேயே காட்டுது, பக்னு இருக்குது. ஏன்னா 1000 ரூபா, 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை, 1000 ரூபா போட்டு அவன் உக்காண்ட்ருக்கிறது அதுக்கு. ஐயோ, அது ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி அவன் கண்டுக்கவும் மாட்டான், பெரிய இது மாதிரி பண்ணுவானுங்க, கடுப்பாகும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலையோட இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஷேப்பு அப்படியே மலை இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஊட்டி வந்து
ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். 45 to 50 இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. நான் அப்படியே போயிட்டுருக்கேன். தாராளமாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கோசம் நிறுத்தினேன் இல்லை. அந்த கேப்பில் இவனுங்க 2 பேரும் முன்னாடி போனானுங்களா இல்லை இன்னும் பின்னாடியே வந்துட்டுருக்கானுங்களான்னு தெரில. நான் கால் பண்ணல. சரி அவனுக்கு பண்ணலானுங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். பார்ப்போம். கொஞ்சம் இருக்கிறதுல சீக்கிரமாக ஏறின மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை தான். மற்றபடி எல்லா மலையும் நைட்டு தான் ஏறுறோம் எப்பவும் போல். நான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே டிராஃபிக்காகவும் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஊட்டியோட செக் போஸ்ட்டு கீழே இருக்க செக் போஸ்ட்டுக்கு வந்து தாண்டிட்டோம். பைக்கில் வந்து பெருசாக எதுவும் செக் பண்ணல. காரு பஸ்ஸு இதெல்லாம் தாங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நான் அப்படியே வந்துட்டோம். நம்ம அப்படியே ஏர்பின் பண்ணி ஸ்டார்டிங் ஆகிற இடத்துல நம்ம போய் நிற்போம். அப்படியே சந்தோஷம் வந்துட்டானா அப்படியே போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வண்டியில் வந்து அவ்வளோ லைட் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம சப்போர்ட்டை வச்சு அவனை ஏற்றிட வேண்டியது தான். அதே போல் ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பிச்சிட்டா நிற்க முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம முன்னாடியே நிற்கிறது தான் நமக்கு சேஃபு. ஏறுறதுனா அப்படியே லெஃப்டில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு விட்டுடணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், கல்லார் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். பெருசாக செக்கிங்லாம் எதுவும் இல்லை கைஸ் ஊட்டியில். கோவிட் டைம் வந்து தான் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் ஒன்றும் பெரிய செக்கிங்லாம் இல்லை கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்பின் பெண்ட் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், தலைவன் வரட்டும். ஏதோ சஸ்பிஷியஸான படத்தில் வர மாதிரி இருக்குது லொக்கேஷன்லாம். தெரில என்னன்ட்டு வெயிட் பண்ணுவோம். பாருங்க கும்முருட்டாகுது, பயமாகுது பார்த்தாலே. ஸோ நம்ம வந்து அப்படியே வெயிட் பண்ணுறோம் கைஸ். நம்ம பைப்புள்ள வந்துட்டான், அவ்வளோதான். நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ட்ரிலாம் எதுவும் இல்லை தலை. மேலே எதனா இருக்கான்னு தெரில. ஆமாம், அங்கே சோதனை சாவடி போர்டு தான். இது ஏர்பின் பெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம ஏறவே ஆரம்பிக்கிறோம். 42 கிலோமீட்டர் ஏறிடலாம்டா. 1.5 hour மேக்ஸிமம். நீ என் வண்டியில் வா, அவன் வண்டியில் வராத. அவன் வண்டி கொஞ்சம் இதுவாகும். நான் ஆரம்பிக்கலாமா ஊட்டி காய்ஸ்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் ஏர்பின் பெண்ட் ஏற ஆரம்பிக்கிறோம் ஊட்டி. ஃபஸ்ட் டைம் ஊட்டி. நீ வந்திருக்கியா முன்னாடி? அப்போ எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் கைஸ். என் கேங்கில் சந்தோஷம் வந்ததில்லை கைஸ். சில்னஸ் வந்து லைட்டாக இருக்கு, மைல்டாக. ஏற எப்படி இருக்குன்னு தெரில, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் இப்போ தலைவனுக்கு வந்து நம்ம தான் வந்து லைட்டு அடித்து ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா அவன் வண்டியெலாம் ஒன்றுமே லைட் இருக்காது. ஸோ வந்து அவனை அப்படியே முன்னாடி தள்ளி விட்டு போய் அவன் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளும் லைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்பணும். ஸோ வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரிப்பில் என்ன ஸ்பெஷல்னால், ஐ மீன் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா எல்லாம் ஒரு 10 ஸ்பாட்டு 15 ஸ்பாட்டு வச்சுருப்பாங்கள்ல, அது நம்ம பார்க்கவே மாட்டோம். அது தவிர்த்து என்னெல்லாம் இருக்குது அந்தமாரி கைஸ். இங்கே ஊட்டியில் வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாகவே ஓட்டுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த பேர் கார்லாம் ரஷ் பண்ணி ஓட்டுறாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவே ஓட்டணும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஏற வேண்டியதான். நைட்டில் வந்து ஏர்பின் பென்ஸில் ஒன்றும் தெரில, லைட் இல்லைன்னா அவ்வளோதான். நமக்கு இது அதோ இது தான் பார்க்கல மட்டும் எதனா நேற்று இஷ்யூ ஆயிருந்ததுன்னா அது தெரியும். இஷ்யூ ஆன இஷ்யூ சரியாயிடுச்சு. ஸோ வந்து அவனுக்கு நான் பின்னாடி இந்த லைட் அடித்தா அவனுக்கு வந்து இந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றான். ஸோ நம்ம அப்படியே முன்னாடியே போவோம், என் பின்னாடியே வரான்னா. ஸோ அப்படியே போக வேண்டியதான். இந்த லைட்டு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா ஒன்றுமே தெரியாது. இந்த ரோடு இவ்வளோ தெரியறதுலாம் ஒன்றுமே தெரியாது. 0 விசிபிலிட்டியில் இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா யானைகள் கடக்கும் பகுதியாக. அது பகலில் தான் யானை வரல, ராத்திரியில் யானை வருதான்னு பார்த்தா ஒன்றையும் காணோம்.
இது ஏர்பின் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 14 ஏர்பின் பெண்டு தான் இருக்குதாங்க கைஸ். ஒன்லி 14 ஏர்பின் பெண்ட்ஸ். அதில் வந்து நம்ம 4 ஏறி இருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரு 10 ஏர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அது ஏறிட்டோம்னா நம்ம ஊட்டி மலை ஏறிட்டோம், அப்படியே நம்ம ரூம் ஓடிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு என்ன வண்டி வருதுன்னு தெரியறதுக்கோசம் இந்த மாதிரி கண்ணாடியை வச்சுருக்காங்க. திஸ் இஸ் எ குட் திங். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏர்பின் பெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வளைவில் நமக்கு வந்து அந்த சைடுனா வண்டி வருதுன்னு தெரியாது, கரெக்டாக நேரோ பெண்டாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி வைக்கிறது வந்து தட்ஸ் அ குட் திங். நம்ம வந்து பார்த்துக்கலாம் எதிரில் என்ன வண்டி வருதா இல்லையா அப்படி சொல்லி. நைட்டில் பெருசாக யூஸாக இருக்காது, பட் பகலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில் அடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி யானை இருக்குது யானை கிராசிங் ஜோன் போட்டுருக்காங்க. ஒரு யானையும் காணும், அது ஒன்றும் கடுப்பாகுது. நாளைக்கு மசனகுடி சைடு தான் போகிறோம், அந்த சைடாவது இருக்குதான்னு பார்ப்போம். யானை போட்டில் தான் இருக்குது, நேரில் வர மாட்டேங்குது. வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பார்க்கலாம். அதே போல் இது நிலச்சரிவு பகுதின்னு போட்டிருக்கு, பட் ஸோ கொஞ்சம் காஷியஸாக போகணும். அந்த 4th ஏர்பின் பெண்டை பார்த்தேன், அதோட இன்னும் ஏர்பின் பெண்டே காணோம் போர்டு. எனக்கு தெரிஞ்சு லாங்காக இருக்கும் போல், அதனால தான் 14 வச்சுருக்காங்க. சரி காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம் ரூமுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னூர்லாம் தாண்டிட்டோம். ஸோ இன்னும் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ போயிடுவோம், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இது ரோடு வந்து கொஞ்சம் பேச்சியாக, கொஞ்சம் இல்லை நிறையவே பேச்சியாகுது. ஸோ அதனால் ஸ்பீடு வந்து மெயின்டைனே பண்ண முடியல, அப்படியே ஊற்றின்னு போயின்னு இருக்கிறோம். ஒரு ப்ராப்பரான ஏர்பின் பெண்ட் உள்ள ரோடானா இல்லை, இது வந்து ஜஸ்ட் லைக் கொடைக்கானல் மாதிரி. ஆனால் கொடைக்கானலில் ரோடு இதோட சூப்பராக இருக்கும், பட் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. அந்த காரணத்தினால் கொஞ்சம் லேட் ஆகிறது நம்ம ஏரியில் நம்ம ஏறுறதுக்கு. ஸோ சந்தோஷம் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கான், அப்படியே போயிட்டே இருக்கும். அதே போல் சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைடிங் கேஸ் போட்டிருக்கேன், போட்டே எனக்கு செம்மையாக குளிருது. பட்டு கோவிந்தா பின்னாடி நடிக்கிற காட்டுறக்கா சரியான குளிர். குளிரில் தலைவன் நடிக்கிட்டு இருக்காப்புல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. போயிட்டோன்னா நம்ம முடிச்சிட்டோம் ட்ரிப்பை. ஐ மீன் வந்து சேர்ந்துட்டோம் ஊட்டிக்கு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பெரிய ட்ரிப் இல்லை இது, ஜஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் 550 கிலோமீட்டர் ட்ரிப்பு தான். ஸோ ஒன்றும் மேட்டர் இல்லை. இது வந்து ஆல்ரெடி எத்தனையோ வாட்டி சொன்ன மாதிரி கோயில் படம் தான் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரமாக வந்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் 12 மணிக்கெல்லாமே நாங்கள் சேலமே வந்துட்டோம், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். ஸோ அப்படி இருக்கும் போது மிச்சம் 250 கிலோமீட்டர்ஸ் ஒரு விஷயமே இல்லை. அதில் 50 இது காட்டு ரோட்ஸ் விட்ருங்க, மற்றபடி 200 கிலோமீட்டர்ஸு தாராளமாக ஒரு 3 ஹவர்ஸ்லேயே முடிச்சுட்டு இருப்பேன். அப்படி முடித்தா 1 ஹவர் பிரேக், நான் 4 மணிக்கு வந்துருக்கலாம், 6 மணிக்கு ரூமுக்கே போயிட்டுருக்கலாம். ஸோ அதுதான். ஹலோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வெல்கம்ஸ் யூ போர்டு பார்த்தேன், டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே அது போயிடுச்சு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரூமுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கோம். ரூமுக்கு நான் வந்து போயிட்டு அப்படியே வந்து இதோ போட்டிருக்கு பாருங்கள், மலைகளின் அரசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி. ஊட்டி த குயின் ஆஃப் ஹில்ஸ். ஸோ தட் நம்ம ஊட்டி வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம ரெசிடென்சி எஸ்வி ரெசிடென்சி அதெல்லாம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பாடு வேறு வாங்கினோம், அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு ரூமில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நான் உங்களுக்கு vlog எட் பண்ணிடுறேன். பாருங்க, கேலிக்கட் 190
மைசூர் 160 வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு. அப்பர் பவானி 60 குண்டா. இது மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ வந்து ரூம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ரூம். ஸோ பெரிய ரூம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரூம் தான். ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இல்லை, எல்லாமே அப்படியே கன்ஜஸ்டடாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்குது ரூமு. ஃபோட்டோவில் பார்க்க வந்து ஒயிட் ஆங்கிளில் எதனா போட்டாங்களான்னு தெரில, பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு இங்கே வந்து பார்த்தா அந்தளவுக்கு இல்லை, ஜஸ்ட் ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று எடுத்தாச்சு, ஓகே தான். பெட்டு ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக பெருசாக இருக்குது. ஸோ பெட்டு தான் ஆக்குபை பண்ணிருச்சு இந்த ரூமையே. ஸோ அதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்பிள் போய்ட்டு வந்தது டைம் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோட்ஸும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸாக பேட்ச்சு, செம்ம பேட்ச்சு, ஓட்டவே முடியல. எப்படியோ ஒன்று ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வண்டியை. ஸோ நாளைக்கு எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றது அது அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் தட்டி சப்ஸ்கிரைப் போட்டு நோட்டிஃபிகேஷனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டில் தட் சைனிங் ஆஃப் பை ஜீச்சன் அண்ட் டேக் கேர். டடா, பை பாய்.